உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். நன்கு முற்றிய தேங்காய் ஓட்டை விட்டு நீர் அத்தனையும் விட்டு காய்ந்து தனியாக வந்துவிடும். எப்படி விளாம்பழம் முற்றிய பிறகு தனியாக ஓட்டை விட்டு வருகிறதோ அதுபோல் தேங்காய் முற்றிய போது அது கொப்பரை தேங்காய் என்று சொல்லுவார்கள். இந்த கொப்பரை தேங்காயை எடுத்து திருகி அதிலே சிறிது சுடுநீர் விட்டு தெளித்து சற்று ஈரப்படுத்தி அதிலே இருந்து பாலை பிழிந்து அந்த பாலை மேலே தடவுவதனாலே அந்த கொப்பரை தேங்காயினுடைய பாலை கொப்புளங்கள், தீப்பட்ட காயங்கள், சிராய்ப்பு காயங்கள், அடிப்பட்ட காயங்கள் இவற்றின் மேலே தடவி வருவதனாலே இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை கொடுத்து அந்த புண்களை ஆற்றி தோலை பழைய நிறத்துக்கு கொண்டு வரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடியது ஏலம். நாம் உணவுக்காக இந்த ஏலக்காயை மணத்துக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துகின்ற ஒன்று. இது அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாகவும் குருதி நாளங்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. சீரகம், குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம், குமின் சீட்ஸ், இந்த சீரகமும் உணவுக்கு மனம் தரக்கூடியது, அதோட கூடிய சுவை தரக்கூடியது. இந்த ஏலம் சீரகம் இரண்டையும் சம அளவு எடுத்து இடித்து லேசாக வாணலிலே இட்டு பச்சை வாடை போகின்ற வகையிலே அதை வறுத்து எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு காலையிலே ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி என்று இருவேளை மோரோடோ சுடுநீரோடோ கலந்து சாப்பிட்டு வருவதனாலே சில நாட்களிலே பெரு ஏப்பம், வெகு ஏப்பம், புளித்த ஏப்பம் என்று வயிற்றை பற்றிய ஸ்டொமாச்சிக் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, வயிற்றை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்குவது மட்டுமல்லாமல் இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை கொடுத்து இது இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு சுறுசுறுப்பையும் தரக்கூடியதாக இந்த ஏலமும் சீரகமும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, தாம்பூலம் என்று சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய ஒரு பொருளாக விளங்குகிறது. வெற்றிலை பாக்கு தாம்பூலம் என்று அதை சொல்வார்கள். ஒரு விருந்து என்று சொன்னால் அங்கே வெற்றிலை மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வெற்றிலை அதனுடைய பெயரிலேயே வெற்றியை பெற்றிருக்கிறது. வெற்றி, எதை வெற்றி பெறுவது என்று சொன்னால் எல்லா நோய்களையும் வெற்றி பெறக்கூடிய வல்லமை உடையது வெற்றிலை. அதனாலே விருந்து என்று வருகின்ற பொழுது வெற்றிலை பாக்கு கொடுப்பது வழக்கம். இது ஸ்டொமாச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று கோளாறுகள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. விருந்து என்று சொன்னால் பலதரப்பட்ட சுவையுடைய அறுசுவை உணவாக இனிப்பு முதல் கசப்பு வரையிலே, எண்ணெய் பலகாரங்கள் முதல் நீர் பலகாரங்கள் வரையிலே நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது செரிமான சீர்கேடுகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. அதை போக்கக்கூடிய ஒன்றாக நிறைய வயிறு முட்டை உண்டவருக்கு கூட செரிமானமாகின்ற வகையிலே இது ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே இந்த வெற்றிலையை கொடுப்பது வழக்கம். இது சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்க செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது.
பெண்கள் இதை பயன்படுத்துகின்ற நிலையிலே, குறிப்பாக தாய்மார்கள் இதை பயன்படுத்துகின்ற பொழுது கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே அவர்களுக்கு பால் பெருக்கியாக விளங்குகிறது. ஸ்ட்ரோமாச்சிக் என்று சொல்லுகின்ற நிலையிலே இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே வாயு சேராத வண்ணம் வெளித்தள்ளி டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே செரிமானத்தை சீர்படுத்துகிறது. அதோடு கூட அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக விளங்குகிறது. இரவு நேரத்திலே நம் முன்னோர்கள் படுக்க புகும் முன் இந்த வெற்றிலை பாக்கு தரித்து படுப்பது வழக்கம். அதனாலே மனதிலேயும் ஒரு உற்சாகம் ஏற்படும், செரிமான சீர்கேடுகளும் போகும் என்பதனாலே அப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இந்த வெற்றிலையை மேற்புறமாக பூசுகின்ற பொழுது அட்ரிகேரியா என்று சொல்லக்கூடிய தோலிலே ஏற்படுகின்ற நமைச்சல், எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. சில்விஷங்கள் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கடி, வண்டுக்கடி, குளவி, தேனி, எறும்பு இவையினுடைய விஷங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வெற்றிலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெற்றிலையை பயன்படுத்தி சிறுநீர் சுருக்கு, உணவில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வெற்றிலையை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் சுருக்கு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை சாறு, பசும்பால். இந்த மருந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். பால் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். காய்ச்சிய பசும்பால் 30 ml அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட 30 ml அளவுக்கு வெற்றிலை சாறு, வெற்றிலை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதே அளவு 30 ml அளவு காய்ச்சிய பசும்பால். வெற்றிலை சாறு, காய்ச்சிய பசும்பால், அதோட தண்ணீர், இவை மூன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு பொடி சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். சிறுநீர் தாராளமாக பிரியக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். அடுத்ததாக நம்ம வெற்றிலை காம்பை பயன்படுத்தி உணவினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. சிலருக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜி எதனால் வருதுன்றது தெரியாது. குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா பால்னால அலர்ஜி இருக்கும், மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை காம்பு, சீரகம், பூண்டு பற்கள். பூண்டு பற்கள் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு பற்களும் இந்த வெற்றிலை காம்பும் சேர்த்து லேசாக இடிச்சிடலாம். வெற்றிலை காம்பு நம்ம ஒரு பெரியவர்களுக்கு 10 எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இது ஒரு 5 அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த வெற்றிலை காம்பை நல்லா நசுக்கிட்டு பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த மருந்தை நம்ம வெற்றிலை காம்பு, பூண்டு, சீரகம் இவை மூன்றையும் லேசாக நசுக்கிட்டு அது ஒரு துணியில் மூட்டையாக கட்டிட்டு, சுத்தமான துணியில் மூட்டையாக கட்டிட்டு தாய்ப்பாலில் அந்த மூட்டையை வச்சு நனைச்சி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து அந்த பாலை மட்டும் குழந்தைங்களுக்கு புகட்டும் பொழுது அவர்களுக்கு மில்க் இன்டாலரன்ஸ், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரியாகும். பால் நல்லா செரிமானமாகும். குழந்தைகள் பால் கக்க மாட்டாங்க, வாந்தி எடுக்க மாட்டாங்க. பெரியவர்களுக்கு கொடுக்கும்பொழுது அது நம்ம கஷாயமாக தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்த வெத்தலை காம்பையும் பூண்டையும் இப்போ நசுக்கிடலாம். 3 பல் பூண்டு, 10 வெற்றிலை காம்பு. சீரகம் அரை தேக்கரண்டி அளவு சீரகம். சீரகத்தை வறுத்துடலாம். சீரகம் வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம நசுக்கி வச்சுருக்க வெத்தலை காம்பும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு அகட்டு வாய்வு அகற்றியாக இருக்கிறதுனால நம்ம சீரகத்தை சேர்க்குறோம். வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சீரகம் செயல்படும். இதோட நம்ம நசுக்கி வச்சுருக்க இந்த பூண்டு, வெத்தலை காம்பு இதை சேர்த்துக்கலாம். இதோட நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மருந்தை வடிகட்டிட்டு 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இது கஷாயமாகவே நம்ம கொடுக்கலாம். ஒரு பாலாடை அளவு நம்ம 20 ml வரைக்கும் கொடுக்கலாம். இந்த மருந்து ஒரு நாளைக்கு 20 ml வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.
1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம 5 ml அளவுக்கு இதை கொடுக்கலாம். சிறு குழந்தைகளுக்கு நம்ம கஷாயமாக கொடுக்காம அதை தாய்ப்பாலில் இந்த பொருட்கள்லாம் மூட்டையாக கட்டி நனைச்சி பிழிஞ்சு அந்த பாலை மட்டும் புகட்டுறது நல்லது. வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அதே போல் மாந்தம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். சரியாமை இல்லாமல் உணவு சரியாக ஜீரணம் ஆகாமல் அவர்களுக்கு வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் இது எல்லாமே இருக்கும், மலச்சிக்கலும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இதை எடுக்கும் பொழுது நல்லா ஜீரணமாகும். வயிறில் அதிகமாக காற்று சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். வெற்றிலை காம்பு, பூண்டு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் காலை மாலை இரு வேளையும் உணவுக்கு பின் 60 ml அளவுக்கு இளஞ்சூடாக பருகிட்டு வரும் பொழுது உணவினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, சரியாமை போன்ற பிரச்சனைகள் சரியாகும். ஃபுட் இன்டாலரன்ஸ், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள அதிகப்படியான காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வெற்றிலை என்று சொல்லுகின்ற பொழுது பெட்டர் லீஃப் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. தமலப்பாக்கு என்ற தெலுங்கு பாஷையிலேயும் நாகவல்லி என்ற வடமொழி பெயரையும் பெற்றிருக்கிறது. இது எச்சில் சுரப்பியாக விளங்குகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகள் அத்துணையும் தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விர்த்தினியாக திகழ்கிறது. சியாலோகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரப்பது மட்டுமல்லாமல் கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. அதோடு கூட டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையை இது நமக்கு தருகிறது. இங்கே வெற்றிலை சாரோடு சம அளவு பாலும் சம அளவு நீரும் சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீரகத்தை பற்றிய, சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக த பர்னிங் மிக்சரேஷன் என்று சொல்லக்கூடிய எரிச்சலோடு வெளிவருகின்ற சிறுநீர், சொட்டு சொட்டாக வெளிவருகின்ற சிறுநீர், உஷ்ணமாக வெளிவருகின்ற சிறுநீர், இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இது ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. சிறுநீரக பாதிப்புகளை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே இந்த வெற்றிலை காம்பை நாம் வைத்திருக்கின்றோம். வெற்றிலை காம்பு, அதனோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு இதை சேர்த்திருக்கின்றோம். இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்திருக்கின்றோம். இந்த வெற்றிலை காம்பு, பூண்டு, சீரகம் சேர்ந்த இந்த தீநீரை குழந்தைகளுக்கு வயதுக்கு ஏற்றவாறு அது நாம் உள்ளுக்கு கொடுக்கின்ற நிலையிலே இது ஸ்டொமாச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்றை பற்றிய அத்துணை பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. ஆரோக்கியத்தை இது அடிப்படையிலே இருந்து கடைசி வரையிலே இது நமக்கு தரக்கூடிய ஒன்றாக, குழந்தைகளுக்கு நோயில்லாத நிலையை தரக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். முன்பெல்லாம் சிறு குழந்தைகள், அதாவது ஓரிரு மாத குழந்தைகள் முதலாக மலம் கழிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்களுக்கு வயிறு வீக்கம் கண்டு கைவிடாமல் அழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி மலம் கழிக்கவில்லை என்கின்ற நிலையிலே இந்த வெற்றிலை காம்பை எடுத்து விளக்கெண்ணெயிலே நனைத்து குழந்தைகளுடைய ஆசன வாயிலே சிறிது நேரம் செருகி வைப்பார்கள். ஒரு 10-15 நொடியிலே அந்த குழந்தைகளுடைய வயிற்றிலே கட்டியிருந்த மலத்தை அது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு எனிமா என்று கொடுக்கின்ற வகையிலே அது நமக்கு பயன் தந்து குழந்தைகளுடைய வயிற்றை சேர்ந்த கோளாறுகளை
நோய்களை போக்கக்கூடியதாக, மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இருந்தது என்பதையும் இங்கே நினைவுறுத்த விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த நோய்களிலே இருந்து நமக்கு வெற்றி தருகின்ற வெற்றிலையை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.